தமிழரசு அவர்களுக்கு மாம்பழ சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாநில அரசும் மத்திய அரசும் செய்தால் இன்னும் பல திட்டங்களை உங்களுக்கு தொடர்ந்து செய்வோம். இந்த சாலை பாருங்க, இது மத்திய அரசு சாலை. நீங்க போங்க இது மத்திய அரசு சாலை. இது உங்களுக்கு தான் சௌரியமா இருக்குல்ல. இது போன்ற பல திட்டங்கள் வரணும். நமக்கு விருதாச்சல நிறைய வேலைகள் இருக்கு. அதெல்லாம் இலங்கையில 1.5 லட்சம் பேரை கொண்டாங்க. நம்ம பாரத பிரதமர் 50,000க்கு மேல வீடு கட்டி கொடுத்திருக்கிறாரு. இலங்கையில 1.5 லட்சம் பேரை திமுக ஆட்சியில கொண்டாங்க. இளைஞர் அணி சரவணன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் சரவணன் அவர்கள் சிறப்பான வரவேற்பு அளிக்க காத்திருக்கிறார். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். விருத்தாசலம் சட்டமன்ற தொகுதிக்கு இந்த மண்ணின் மைகள், இந்த மண்ணின் மகள் வந்து கொண்டிருக்கிறார். எனக்கு ஒரு முறை மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டு உங்களிடையே ஆதரவை கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் இல்லங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் நல் உள்ளங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியின் நகர செயலாளர் அன்பு சகோதரர் சரவணன், நகர தலைவர் சரவணா, இளைஞரணி நகர தலைவர் அன்பு சகோதரர் சரவணன் தலைமையில் நமது வெற்றி வேட்பாளர் அம்மா அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் அனைவருக்கும் தேசிய ஜனநாயக கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கிளம்பலாம். இதோ அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களிடையே மாம்பழம் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு நமது மண்ணின் மகள் மருத்துவர் தமிழரசி அம்மா அவர்கள் உங்களிடையே ஆதரவை கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னம் தான் மாம்பழம். மாம்பழம் மாம்பழம் வெற்றி சின்னம் மாம்பழம். நமது வெற்றி வேட்பாளர் அம்மா மருத்துவர் தமிழரசி அவர்கள் இதோ உங்களிடையே மாம்பழம் சின்னத்தில் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னம் தான் மாம்பழம். மாம்பழம் மாம்பழம். வாகனம் எல்லாமே தொடர்ச்சியா போனீங்கன்னா நல்லா இருக்கும். விட்டு விட்டா போயிட்டு இருக்கு, சரியில்லை பாக்குறதுக்கு. வாகனம் எல்லாம் தொடர்ந்து போங்க, பிரேக் விடாதீங்க, தொடர்ந்து போயிட்டே இருங்க வண்டி எல்லாம். நமது வெற்றி சின்னம் மாம்பழம். மாம்பழம் நமது வெற்றி திருமகள் இதோ வந்து